ஆமென். கைவத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எண்ணி எண்ணி துதி செய்வாய். இந்த ஃபேன் ஆஃப் பண்ற மக்களே, ஸ்பீச் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. கர்த்தர் உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நமக்கு விழாவிட்டு இருக்கிறாரா? மகிமை இறங்கி இருக்கிறதா? பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. கைவத்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று சாங்கிடும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. கையை சொல்லுவோம். நமக்கு விழாவிட்டிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. யோர்தான் புரண்டு வரும்போது யோர்தான் புரண்டு வரும்போது எலியாவின் தேவன் நம் தாசருக்கும் நிதியவர். எலியாவின் தேவன் நம் தாசருக்கு நிதியவர். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கிடும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே தம் தாசருக்கு நிதியவர். எலியாவின் தேவன் எங்கே தம் தாசருக்கு நிதியவர். துதி செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கை உற்சாகமா உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியோங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தாலே துதியோங்கள்.
நாம் நின்ற வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிப்போம். நம்முடைய விஜயநாத் வாசிப்பார்கள். சங்கீத 16 கற்று வாசிப்பவர் 8 வசனங்களை வாசிக்கலாம். ஆலோசனை கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை கவுன்சிலிங். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை நம்ம யார்கிட்ட கேட்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் ஊருக்கு போவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்ப்பாங்க. யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். வசனம் ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ராஜாவாக இருக்கலாம், பெரிய அதிபதியா இருக்கலாம், ஆலோசனை யார்கிட்ட கொடுக்க முடியும்? கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் கொடுக்க ஆலோசனை கரெக்டா இருக்கு நமக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எடுக்கிற எந்த முடிவை ஜெபித்து ஆலோசனை பண்ணும்போது கர்த்தர் நமக்கு வடித்திருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனை கர்த்தர். ஆண்டவர் பேர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. 5 நாமத்துல நாம பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கவுன்சிலிங் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் என்னதான் முயற்சி எடுத்தாலும் யார்கிட்ட ஆலோசனை கொடுக்க? நமக்கு ஆண்டவர் தான். வாழ்க்கையா, படிப்பா, குடும்பம் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கர்த்தர் மட்டும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எடுக்கிற எந்த முடிவு சில தப்பா போட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் சில ஒவ்வொரு நமக்கு எப்படி இருக்குது ஆலோசனை கரெக்டா இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க பொருளுக்கு மதரசா போவீங்க, ஜெய்சந்தர் போய் கத்து போகும்போது ஒன்னு எடுத்துட மாட்டீங்க, ரொம்ப யோசிப்பீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவாங்க. போன 10 நிமிஷம் தான் வேற மதரசா உள்ள போய் பரவாயில்ல போனா 5 நிமிஷம் தான் டக்கு எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பார்ப்பாங்க. சார் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லைன் அழகா சொல்லுவாங்க. மனசுல கரெக்டா போன கலர் காமிச்சு ஒன்று எடுத்து வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சில நேரம் கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம திங்க் பண்ண யார்கிட்ட? ஆண்டவர் தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்ன கருத்து யாரும் ஆலோசனை கேட்கணும்? கர்த்தர் தான் கேட்கணும். கர்த்தர் ஆலோசனை செய்து பாருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காலத்துல ஆலோசனை எங்கிருந்து வரணும்? தேவன் செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கை சில வேலை அல்லேலூயா ஆதங்கப்பட்டு செய்வோம், வேகமா செய்வோம். என்ன பண்ணாலும் ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தரை மட்டும் தான் கேட்கணும். கேட்டு நீங்க செயல்பட்டு பாருங்க. எடுக்கிற எந்த காரியமும் முடிவு செயலாகத்தான் இருக்கும். முடிவு வெற்றிகரமா தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்யறோம், அது தோல்வி ஏற்படுது. அல்லேலூயா. தோல்வி ஏற்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணநஷ்டம் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வசன வாசிக்கத்தின் 16 சங்கீதத்தை எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை யாரை நம்பி இருக்கிறீங்க? தேவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து 8 வசனம் வாசிங்க. 16 சங்கீதம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, ஃபார் மீ, எனக்கு முன்பாக, பிஃபோர் மீ, எனக்கு முன்பாக யார வைத்திருக்கிற? என் பிள்ளைகள்ல, என் சொந்தக்காரர்கள, எனக்கு முன்பாக, என் வாழ்க்கைக்கு முன்பாக, என் குடும்பத்துக்கு முன்பாக, என் ஊழியத்துக்கு முன்பாக யார முன்னாடி வச்சிருக்கிற? முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. எந்த காரியத்துக்கு முன்னாடி யார வைக்கிறீங்க? முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரர் சொல்ற வார்த்தை என்ன? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யார வைக்கிறேன்? எல்லாத்துக்கும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த காலத்துக்கு முன்னாடி யார்தான் வைக்கணும்? ஆண்டவர் தான். வச்சு பாருங்க. உன் வாழ்க்கை என்னைக்குமே தோற்று போகாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக
வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தர் மொழி வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல சிறப்பான தேவன் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க அசைக்கப்பட ஆசுவார். கர்த்தரை வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையில் சில ஏன் அசைஞ்சு போறீங்க, ஏன் பின்வாங்கி போறீங்க? யார் வைக்கிற? கர்த்தர் வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் முன்னாடி வைக்கும்போது தோற்று போறீங்க. உங்க முன்பாக உங்க வாழ்க்கையை இயேசுவை முன்னாடி வைக்கவே கர்த்தரை சுவையாற்றுவார். இல்லை சொல்லுவோம், என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தரை எப்பொழுதும் என் வாழ்க்கைக்கு முன்பாக, என் ஊழியத்தின் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பணத்தை வைத்தல்ல, என் படிப்பை வைத்து எனக்கு முன்பாக, அல்லேலூயா, எனக்கு முன்பாக இருக்கிறது என்னோட படிப்பல்ல, என்னோட அழகல்ல, என்னோட பணம் அல்ல, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா? இதற்கு அநேக பிள்ளை வாழ்க்கையில் எத்தனை சோர்வு ஏற்பட்டிருக்கிறது, உபத்திரம் உண்டாயிருக்கிறது. நீங்க அசைக்கப்படாமல் இருக்கிறீங்க. யார் முன்னாடி வச்சிருக்கீங்க? கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்க ஜீவன் போற வரைக்கும் யார் முன்னாடி வைக்கிற? ஆண்டவரை தான். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு எந்த சமயத்தை யார் முன்னாடி வைக்கிறோம்? கர்த்தர் முன்பாக வைத்திருந்தா தான் உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இன்னும் ஆசீர்வாதமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு காலத்துல வேற மாதிரி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா கிறிஸ்துவ வந்த பிற்பாடு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரை வச்சிருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறேன். சில வண்டிகளை பார்த்தீங்கன்னா முன்னாடி அதை தலைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. யாரை வச்சிருப்பாங்க? தலைப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வண்டியில பார்த்தீங்கன்னா தலைவர் பரிசுத்த நாமத்தில் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அசைக்கப்படுவதில்லை. Nobody can shake you. God will take care of you. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க யாரும் அசைக்கவே முடியாது. இந்த வாழ்க்கையில எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கஷ்டம் சூழ்ந்து கொண்டாலும் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க, பேக் ஆக மாட்டீங்க. இன்னும் ஓடுவீங்க, இன்னும் உழைப்பீங்க, கர்த்தரை உயர்த்தி கொண்டே வருவீங்க. என்ன காரணம்? எங்க வாழ்க்கையில பணத்தை மாடி வைக்கிறப்பா, இயேசு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எத்தனை சோதனை வந்தாலும் நீ அசைக்கப்படாமல் இருக்க ஒரே வழி என்ன? வாழ்க்கைக்கு முன்பாக கர்த்தரை வைக்கும் பொழுது, ஆண்டவரை வைக்கும் பொழுது. இந்த மோகன பாருங்க, பலமுறை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார். அல்லேலூயா. டாக்டர் தான் கைவிட்டான், ஒரு மாதிரி ஆகி போச்சு. கர்த்தரை சுகமா நிக்க வச்சிருக்காரு. அவர் யார் நம்பி இருக்கிறாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நமக்கு ஞானம் குறைவுதான். அல்லேலூயா. அதை கர்த்தர் சுவாசிக்கிறீங்க. முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் என் வாழ்க்கையில் அசைவு ஏற்படுவதில்லை. காற்று வீசும், பெருங்காற்று வீசும், பல போராட்டம் வரும், பல கஷ்டங்கள் ஏற்படும். எது வந்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை யாருமே அசைக்க முடியாது, யாருமே கீழே தள்ள முடியாது. சாத்தான் நல்ல போல வருவான், சில ஆலோசனை கொடுப்பான், கீழே தள்ள பார்ப்பான், மனசு குழப்பிட்டு கொண்டிருப்பான். கர்த்தர் சொல்றாரு, இயேசு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் முன்பாக வைத்திருக்கிறேன். தேவ சனமே, விசுவாச பிள்ளைகள், என் அன்பு சகோதரா சகோதரியில் இன்றைக்கு ஆணி சாட்சியாக ஒரே காரியம் தேவ கிருபைதான். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கைய மேல உயர்த்தி. பவுலுக்கு இருக்கிறனா என்னுடைய சுய பலன் அல்ல, கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பெற்றோர் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. முதல் அல்லது யார் முன் வைக்கணும் சொல்லுவாங்க? அன்னை பிதா முன்னறியும் தெய்வம் சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம்னா முதல்ல ஆண்டவர் தான். அப்புறம் மற்ற காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியமா இயேசு முன்ன வைத்து பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. யார் போச்சுலாம் போச்சு, அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நோக்கம் என்ன? என் ஆண்டவர் முன்பாக நிறுத்தப்படுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு கர்த்தர் நமக்கு உலாவி கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் இங்க இருக்கிறாரா? நீ வசனம் சங்கீதம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை எப்பொழுதும், ஆல்வேஸ், எனி டைம், எனி டைம். அல்லேலூயா. இயேசு முன்னாடி வச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் நாட்சியம் மட்டுமல்ல உங்க வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷம் யாரும் முன்னாடி வைக்கிறார்? ஆண்டவர் தான். நீ வேலைக்கு போங்க, படிக்க போங்க, எல்லா காலம் செய்தாலும் முன்பா கர்த்தரை வைத்துக் கொண்டே போங்க. என்றைக்கு தோற்று போக மாட்டீங்க, வெற்றி பெற்று வருவீங்க, ஜெயம் பெற்று வருவீங்க. கர்த்தருக்கு வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாரா? அற்புதம் செய்வாரா? கர்த்தர் உயர்த்துவாரா? கர்த்தர் உயர்த்த போகிறாரு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் யார்? கர்த்தரை சொல்லுங்க. ஆபிரகாம் லிங்கன் யாரு? அமெரிக்க ஜனாதிபதி. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ஏ. கர்த்தர் ஸ்தோத்திரம். அமெரிக்க ஜனாதிபதி. இஸ் நாட் எஜுகேட்டட், படிப்பறியாதவர்.
அவர் காவலர், செருப்பு தைக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அமெரிக்கன்ஸ் அல்ல, ஒரு ஆப்பிரிக்கன்ஸ், கருப்பர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு நாள் அவர் ஜெபித்து கொண்டுதான் செருப்பு தைப்பார். வரக்கூடிய அந்த காசமான காணிகள் சார்ந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்த 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 ஒரு எலெக்ஷன் அவர் ஜெயிக்க வச்சாங்க. அவன் அப்பாவை கேட்டான், ஆபிரகாம் லிங்கன், உங்க படிப்பில் எப்படி பெரிய அதிபதியா மாற முடியும்? ஜெபித்து கொண்டே இருந்தார். எலெக்ஷன் ரிசல்ட்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயர்த்தப்பட்டு பெரிய வெற்றி பெற்றார் ஆபிரகாம் லிங்கன். லஞ்சம் விட்டு வெற்றி பெறல, கர்த்தர் செய்திருக்கார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காவலர் தான், செருப்பு தைக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பு கிடையாது, ஒண்ணு கை நாட்டுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். அமெரிக்க ஜனங்களை கர்த்தர் மாற்றி வச்சார். கர்த்தர் ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம செழிப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில கூட கர்த்தரை முன்பா வைக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. நீங்க கோல்கேட் பேஸ்ட் பயன்படுத்த, கோல்கேட் பேஸ்ட் தெரியலையா? கர்த்தருக்கு அல்லேலூயா. அது ஒரு பேஸ்ட் பேர் இல்ல, ஒரு மனுஷன் பேர், சாமுவேல் கோல்கேட். அல்லேலூயா. சாமுவேல் கோல்கேட், அமெரிக்கன்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பேர் சாமுவேல் கோல்கேட். கோல்கேட் பேர் தான் இன்னைக்கு பேஸ்ட் உருவாக்கப்பட்டது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல்லுடைய பேஸ்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்தியா சென்னைக்கு வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய படிப்பால் இன்ஜினியர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அல்லேலூயா ஆர்பார்ல வேலை செய்யும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரம்பெல்லாம் வேலை செய்ய வரக்கூடிய காணிக்கை போய் சபை கொடுத்துருவாங்க, சபைகள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவர் கர்த்தருக்கு கொடுக்க ஒரு சின்ன பிசினஸ் கத்த ஆரம்பிக்க சொன்னார். கோல்கேட் பேஸ்ட் அதை செய்து அவரே செய்திருக்க ப்ரொடக்ஷன் அல்லேலூயா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாள் ஆக ஆக அந்த பேஸ்ட் உலகம் முழுவதும் போயிடுச்சு. அல்லேலூயா. பெரிய பணம் சேர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல பேர் சாமுவேல் கோல்கேட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேஸ்ட் வளர்க்கிற கோல்கேட் பேஸ்ட், அது பேர் சாமுவேல் கோல்கேட், அமெரிக்கன்ஸ். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க 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 கர்த்தர் மேல உயர்த்தி வச்சார் சாமுவேல். ஆமென் சொல்லுவோமா? உயர்த்தப்பட்ட காரியம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தாங்க. கர்த்தரை முன்பாக வைத்தாங்க. ஆபிரகாம் லிங்கன் சாமுவேல் கோல்கேட்ல கர்த்தரை முன்பாக வச்சாங்க. பிசினஸ் அவர்தான், வேலையா அவர்தான், படிப்பு ஆண்டவர் தான். அவர் முன்ன வைக்க வைக்க கர்த்தரை உயர்த்தி கொண்டே வந்தார். பெரிய பிசினஸ் மேன். கோல்கேட் பேஸ்ட் உலகம் முழுவதும் போயிடுச்சு. எல்லாரும் கோல்கேட் பேஸ்ட் பிடிக்கும். அது எத்தனை பேஸ்ட் வந்துச்சா கோல்கேட் அடிக்க முடியல. என்ன கரெக்ட்? சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. எத்தனை பேஸ்ட் வந்து பிசினஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் பண்ணாரு, சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. மொத்தம் அலையில சொல்லுங்க, அவர் 100 ரூபாய் வந்தா 10 ரூபாய் எடுத்துட்டு 90 ரூபாய் கொடுத்து வரா, சபையில கொடுத்து வரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100 ரூபாய் சேல்ஸ் ஆகுமா அந்த காலங்களில்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் வரக்கூடிய வருமானத்தில் 90 பகுதியை சபையில் கொடுத்துட்டு 10 பகுதி எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் இன்னும் உயர்த்த ஆரம்பிச்சார், இன்னும் உயர்த்த ஆரம்பிச்சார். பெரிய கோடீஸ்வரர் உலகத்துல. அல்லேலூயா. சத்தமாசம் நடந்த சம்பவம் பொய் இல்லை, நடந்த சம்பவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ள பாருங்க, கர்த்தரை முன்பாக வைத்து நடக்க பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்திருவாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். பிரைஸ் காட் சொல்லுங்க. நீ சண்டே சர்வீஸா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும், உங்களுக்கு ப்ரோக்ராம் வரும், நம்ம என்ன செய்யணும்? என்ன யோசிப்போம்? ஐயோ போன கோச்சுப்பாங்களே, திட்டுவாங்களே, உறவு போடுவேன். அப்படி இல்லை, உறவை கட்ட முடிச்சுட்டு வரும்போது கர்த்தருக்கு முன்ன வச்சு ஆண்டவர் நீங்க என்னைக்குமே தோற்று போக மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த விஷயத்திலும் சரி கர்த்தரை முன்பாக வைத்து அவர் நாமத்தை உயர்த்தி பாருங்க, உங்க வாழ்க்கை சலித்து போகாது. எனக்கு பல சோதனை வரும். சண்டே தான் திருமணம் வரும் எங்க ஃபேமிலியில, சண்டே தான் டெத்து வரும். கர்த்தர் எந்த வந்தாலும் சரி முடிச்சுட்டு தான் போகணும், தவிர ஸ்டாப் பண்ணிட்டு போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சொல்லுங்க கூட கொடுக்கப்படும். முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஆண்டவர் தான் கொடுத்து பாருங்க. வாழ்க்கை இன்னைக்கு தாக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. டாப்ல இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் செய்வாரா உங்களுக்காக? சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? அவர் தான் எல்லாமே, அவர் தான் வாழ், அவர் தான் எல்லாம், அவர் தான். முன்பாக வைத்திருங்க, செயல்பட. அல்லேலூயா. ஆயத்தப்பட கர்த்தர் நிச்சயமா கிரியை செய்வார். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தர் எப்பொழுதும் முன்பாக, பிஃபோர் மீ, முன்பாக வைத்திருக்கிற. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில வேலை என்னுடைய பெயரை போட்டு படிப்புலாம் போட்டுனே இருப்பாங்க. ரொம்ப கூச்சமா இருக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒண்ணுமே அதை குப்பை. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பிடிஹெச் பிஇடி எம்பிஎஸ் போட்டுனே வருவாங்க. அதெல்லாம் பார்த்து கூச்சமா தேவையில்லாதான். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, மகிமையெல்லாம் ஆண்டவருக்காக தான். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி எந்த சந்தர்ப்பத்தில் நீங்க ஆண்டவரை எவ்வளவு மகிமைப்படுத்துறீங்களோ உங்க வாழ்க்கை என்னையுமே தோற்று போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? சத்து உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு. அல்லேலூயா. கர்த்தர்
இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம் பைபிளுக்கு